திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து 1 இயர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிகிரி தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்க சொந்தமாக வீடு மட்டும் இருக்குது, நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 2வது திருமணம் தான். முதல் வந்து திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க ஆம்பூரில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்க வந்து பிரிஞ்சுட்டு இப்போ வந்து அப்பா அம்மா கூட தான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு வற்புறுத்தினாங்க. இவங்க வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. குழந்தைக்கோசரம் தான் மறுமணம் செஞ்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து கலரற்பன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பேர்னு பார்த்திங்கன்னா உஷாராணி. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து 1 இயர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மளிகை கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது, நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். இவங்களுக்கு முதல் வந்து திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணமாகி ஒரு 6 மாதத்துலேயே இவங்க வந்து பிரிஞ்சு வந்துடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க காரைக்காலில் தான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.